மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஎஸ் மேத்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 5.28 பார்க்கலாம். சம் படிக்கிறேன். A line makes positive intercepts on coordinate axis whose sum is 7 and it passes through -3,8. ஃபைண்ட் இட்ஸ் ஈக்குவேஷன். என்ன கேட்குறாங்கன்னா, ரெண்டு பாசிட்டிவ் இன்டர்செப்ட், அது மிகை வெட்டு துண்டுகள் எக்ஸ் மற்றும் ஒய்ஹெச்சோட மிகை வெட்டு துண்டுகளோட கூடுதல் 7. அதே மாதிரி அந்த ஒரு லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அந்த லைன் வந்து -3,8 வழியாக போகணும். அதாவது வெட்டு துண்டுகளோட கூடுதல் 7 இருக்கணும். -3,8 அப்படிங்கிற புள்ளி வழியாக அந்த லைன் போகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்மள கேட்குறாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ் வெட்டு துண்டை ஏன்னு எடுத்துக்கலாம், ஒய் வெட்டு துண்டை பின்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் பி ஏ, ஒய் இன்டர்செப்ட் பி பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஸ்டினில் சம் ஆஃப் இன்டர்செப்ட் 7 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நம்ம சம் ஆஃப் இன்டர்செப்ட்ஸ் a + b = 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். a + b = 7 அப்படிங்கிறதுலேருந்து பியை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது b = 7, இந்த ப்ளஸ் ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா -a ஆயிரும். அப்போ b = 7 - a அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் எடுத்துக்கலாம். இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் x/a + y/b = 1. இதை எடுத்துக்கிட்டு இது வந்து -3,8 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இட் பாசஸ் த்ரூ -3,8 அப்படிங்கிறதுனால இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனில் நம்ம xyக்கு பதிலாக அந்த -3,8 அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு -3, ஒய்க்கு 8. அதே சமயம் ஒய்க்கு கீழே இருக்கக்கூடிய பிக்கு நம்ம ஈக்குவேஷன் 1ல் பியோட வேல்யூவாக 7 - a அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து -3/a + 8/7 - a = 1 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள், -3யவும் 7 - aவையும் பண்ணுறோம். அப்போ -3 × 7 -21, -3 × -a + 3a. அதே சமயம் 8ஐயும் ஏவையும் பண்ணுவோம். அப்போ +8a பை டினாமினேட்டர்ஸ் பண்ணும்போது ஏவையும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7a, ஏவையும் -aவையும் பண்ணால் -a² = 1. அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டரில் கூடிய 7a - a² இந்த பக்கம் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் வந்து -21 + 11a = 7a - a² அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் அந்த 7a - a² அப்படிங்கிறத ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரும்போது அந்த -a² இந்த பக்கம் வந்தால் +a² ஆகும். +7a இந்த பக்கம் வந்தால் -7a ஆகும். இந்த பக்கம் இருக்கிற 11a - 21 அப்படியே இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் வந்து நமக்கு இப்படி மாறும். a² + 11a - 7a - 21 = 0. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா a² அப்படியே இருக்கும். 11aவிலேருந்து 7aவை மைனஸ் பண்ணிட்டா 4a -21 = 0 அப்படின்னு வரும். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது -21 மல்டிப்ளை பண்ணால் -21 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் அசம்ஷன் பண்ணிக்கணும். அப்போ 7 - 3. ஸோ 7ஐயும் -3யும் மல்டிப்ளை பண்ணால் -21 வரும். 7லேருந்து 3ஐ மைனஸ் பண்ணால் 4 வரும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் 7 and -3. இந்த ரெண்டு நம்பரையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர் எழுதிக்கலாம். அப்போ ஃபேக்டர் a - 3 × a + 7 = 0 அப்படின்னு கிடைக்கும். a - 3 0க்கு சமப்படுத்தினா -3 இந்த பக்கம் வந்து +3 ஆயிரும். a + 7 0க்கு சமப்படுத்தினா +7 இந்த பக்கம் வந்து -7 ஆயிரும். அப்போ நமக்கு ஏவுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். a = 3, a = 7. இதில் a = -7 அப்படிங்கிறது நாட் அப்ளிகபிள். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் வந்து பாசிட்டிவ் இன்டர்செப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னா மிகை வெட்டு துண்டு, அதாவது ப்ளஸில் வரதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ் இன்டர்செப்ட்னு எடுத்திருப்போம்.
அப்போ ஏவுக்கு தான் நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குது, ஒன்று 3ன்னு ஒன்று -7 கிடச்சிருக்குது. இந்த இடத்துல -7 அப்படிங்கிறது நெகட்டிவ், அதனால் அது நாட் அப்ளிகபிள். அப்போ ஏவோட வேல்யூ +3. இப்போ திரும்பவும் வந்து 1வது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 1வது ஈக்குவேஷன்லேருந்து b = 7 - a அப்படின்னு கிடைக்கும். நம்ம மேலே கண்டுபிடிச்ச அந்த a வேல்யூவை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ b = 7 - 3 அப்படின்னு வரும். 7லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் b = 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏவோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம், பியோட வேல்யூவை 4ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ திரும்பவும் அந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x/a + y/b = 1. இதில் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. அதை அப்ளை பண்ணால் x/3 + y/4 = 1 அப்படின்னு கிடைக்கும். இதை இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4x, ஒய்யவும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் +3y பை 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. அப்போ 4x + 3y/12 = 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டருடைய 12 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4x + 3y = 12 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு கூட 12 தான் கொண்டு வந்துடலாம். அப்போ 4x + 3y -12, +12 இந்த பக்கம் தான் -12 ஆயிரும். -12 = 0. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 4x + 3y -12 = 0 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.